ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை டிபன் சீரியல் மே 28ஆம் தேதிக்கான ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. ரம்யா நீரா ஃபேக்ட்ரிக்கு கார்த்தி வேலை பார்க்குறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் கார்த்தி, இந்த வாட்டி நான் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்குள்ளே போய் நேராக மேனேஜர் கேஷவனை கூப்பிட்டு கார்த்திக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னதும் மேனேஜரும் போய் கார்த்திக்கு கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறமா கேஷவும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க கார்த்தி, நம்ம 2 பேரும் இந்த மிஷினரி வாங்குறதுக்காக பெங்களூர் 2 நாள் போக வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூட வரணும் அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. நான் எதுக்கு மேடம், நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். நீங்கள் என்ஜினியர் மாணிக்காவனை கூட்டிகிட்டு போகலாமே, அவருக்கு தான் இந்த மிஷினரி சம்மந்தமாக எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருங்க கார்த்தி, நான் எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு ஜங் பர்சன் வந்தால் தான் சரி. நீங்கள் தான் இங்கிலீஷ்லாம் பேசுவீங்க, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு மிஷின் ஃபால்ட் ஆனப்போ நீங்க தான் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அப்போ எனக்கு கூட அந்த மிஷினை பற்றி ஒன்றும் தெரியல, ஸோ நீங்க வந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னதும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம ரம்யா கேஷவை கூப்பிட்டு இங்க பாருங்க கேஷவ், இன்னைக்கு எனக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல பெஸ்டா வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கு 5 மோதிரம் போட போறேன். 5 மோதிரத்துக்கும் நீங்க ஆர்டர் கொடுங்க அப்படின்னதும் கேஷவ் யோசிக்கிறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, இன்னைக்கு உங்க பர்த்டே இல்லையே, வார மாசம் தானே உங்க பர்த்டே அப்படின்னதும் இங்க பாருங்க சொன்ன வேலையை மட்டும் பண்ணுங்க, இப்படி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னதும் உடனே கேஷவ் யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு மேடத்துக்கு, இவங்க எப்பவுமே அவங்க பர்த்டே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் வார மாதம் பர்த்டே இந்த மாதம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேஷவும் வராங்க. அதே மாதிரி கேக்கு ஆர்டர் பண்ணி ரிங்கும் வாங்கிட்டு வந்துடுறாங்க கேஷவ். அப்போ லேபர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு மேடத்தோட பர்த்டே, நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லா ஒர்க்கர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரம்யாவுக்கு விஷ் பண்றாங்க. அப்போ அதுக்குள்ள நம்ம ரம்யா கேக்லாம் கட் பண்ணி கார்த்தி அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரியும் ரம்யா கார்த்திக்கு ஊட்டி விடுற மாதிரியும் கனவெல்லாம் காணுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ரம்யாவுக்கு விஷ் பண்றாங்க. இதை பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணி லேபர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திக்கு ஊட்டி விடலான்னு போகும்போது கார்த்தி ஒரு அடி பின்னுக்கு தள்ளி போய் கேக்கு வாங்கி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாம் மிஸ் ஆயிட்டே அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, இந்த கம்பெனில நிறைய பேர் சூப்பரா வேலை பார்த்திருக்கீங்க, ஸோ பெஸ்டா வேலை பார்த்து 5 பேரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு மேனேஜரை படிக்க சொன்னதும் அதுல நம்ம கார்த்திக் பேரு இருக்கு. அப்ப நம்ம கார்த்தி மேடம் மற்ற 4 லேபர்ஸ்க்கு நீங்க ரிங் கொடுக்கறது ஓகே, ஆனா நான் இப்போதான் ஒர்க்குக்கே சேர்ந்திருக்கேன், நான் அப்படி இந்த கம்பெனிக்கு என்ன மேடம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ரம்யா இங்க பாருங்க, எனக்கு அந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் கார்த்தி. அன்னைக்கு மெஷின் ஃபால்ட் ஆனது நீங்க தான் சரி பண்ணி கொடுத்தீங்க. இதனால உங்களால இந்த ஃபேக்டரிக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கும் சரின்னு சொன்னதும் உடனே ரம்யா ரிங்க கார்த்திக்கு போட்டு விடலான்னு போகும்போது உடனே கார்த்திக் கையை காமிக்கிறாங்க. அப்போ உள்ள கையிலே வச்சிட்றாங்க ரம்யாச்சு. நம்ம எப்படியாச்சும் கேக்க ஊட்டி விட்டு நம்ம காதுல புரிஞ்சுக்க வைக்கலாம்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து மாணிக்கம் வழக்கம் போல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் அண்ணன் உங்க வேலை போக போதும் கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி சொன்னதும் மாணிக்கமும் அமைதி ஆயிடுறாங்க. அப்ப நம்ம கேஷவ் யோசிக்கிறாங்க, என்ன இது வேற நடந்துக்கிற விதத்துல பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே, எப்படியோ இதை வச்சு நம்ம ப்ரொமோஷன் வாங்கிட வேண்டியதாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேஷவ் யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னோட கம்பெனிக்காக நிறைய பேர் பாடப்பட்டிருக்கீங்க, அதனால எல்லாருக்கும் 10% சேலரி கூட்டலான்னு இருக்கா அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே ரம்யா பண்றது நம்ம கார்த்திக் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. இங்க பார்த்தோம்னா நம்ம தீபா சந்தைக்கு போயிட்டு வர வழியில ஒரு ரவுடி பம்பளத்துட்டு இருக்கான். தீபா இடிச்சதும் உடனே நம்ம தீபா ஏய் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க பாரு, நீ வேணும்னா இடிச்சுக்க அப்படின்னு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க தீபா. உடனே அந்த ஆள் ஒரு கத்தியை எடுத்ததும் தீபா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து முன்னுக்கு வர காரை கவனிக்காம விட்டுறாங்க தீபா. அந்த இடத்துலயே அடிபட்டு கீழே விழுந்ததும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு போன் போட்டு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி நேரா ரம்யா கிட்ட மேடம் எனக்கு 1 hour டைம் வேணும் அப்படின்னதும் என்ன ஆச்சு கார்த்தி, தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னதும் இது பர்சனல் விஷயம் மேடம் அப்படின்னதும் சரி நம்ம ஃபேக்டரி சார்பா ஏதாச்சும் உதவி வேணுமா, அதெல்லாம் வேணாம் மேடம் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி எங்க இருந்து போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட்